இந்திரஜித்தனிடம் ராவணன் பேசுகின்ற பொழுது கூறுகின்றான், பண்டொரு காலத்து நான் நாரணனோடு போர் செய்த பொழுது எனக்கு அஞ்சி நாரணன் பார்க்கடலுள் சென்று ஒளிந்து கொண்டான். அப்பொழுது இந்த கருடன் என்னை காணவில்லை போலும். அப்பொழுது அவன் என்னை கண்டிருந்தான் என்றால் என்னை பற்றின அச்சம் அவனுள் எழுந்திருக்கும். ஆகவே அவன் இப்பொழுது வந்து உன்னால் தாக்கப்பட்ட இலக்குவனையும் ஏனைய பிற வானர வீரர்களையும் எழுப்பி இருந்திருக்க மாட்டான். ஆகவே கருடன் தவறு இழைத்து விட்டான் என்று சொல்லி மேலும் தொடருகிறான். கரங்களில் நேமி சங்கம் தாங்கிய கரியோன் காக்கும் புறங்களும் அழிய போன பொழுதில் என் சிலையின் பொங்கி உரங்களில் முதுகில் தோளில் உறையுறு சிறையில் உற்ற சரங்களும் நிற்கவே கொல் வந்தது அவ் அருணன் தம்பி. அருணன் தம்பின்னா அருணன்னா சூரியன், சூரியனும் கருடனும் சகோதரர்கள், இருவரும் வினதையின் மக்கள். அது தனி புராணம். அது கருடனை பற்றின தோற்றம். அவன் தொடக்கத்துல நாரணனை எதிர்த்தான், பின் நாரணனுக்கே அவன் உரியதோர் வாகனமாய் மாறினான் போன்ற செய்தி எல்லாம் அது தனித்த புராணத்திலே பார்க்க வேண்டிய செய்தி. இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது சூரியனும் அவனும் சகோதரர்கள். சரி, கரங்களில் தன்னுடைய திருக்கைகளில் நேமி என்றால் சக்கரப்படையை தாங்கிய சக்கரப்படையினையும் சங்கம் பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கினையும் தாங்கி இருக்கக்கூடிய தாங்கிய கரியோன், கரிய நிறத்தவனாகிய திருமால் காக்கும் புறங்களும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அமராவதி போன்ற வானுலக நகரங்களும் மண்ணுலக நகரங்களும் அழிய போன பொழுதில் அழிந்து சிந்தும்படியாக நான் அங்கு போருக்கு சென்ற பொழுதில் என் சிலையின் பொங்கி எனது வில்லிலிருந்து மிகுதியாக வெளிப்பட்டு வந்த அம்புகளால் உரங்கள் அவனினுடைய மார்பிலும் முதுகிலும் தோளிலும் உறை உரு சிறையில் போர்வையாக பொருந்திய இறகுகளிலும் உற்ற சரங்களும் நிற்கவே கொல் தைத்த அம்புகளும் இன்னும் நிலைத்து தைத்திருக்கும் நிலையில் கூடவா அவ் அருணன் தம்பி வந்தது. அந்த அருணனது தம்பியாகிய கருடன் என்னை சார்ந்தவர்களால் எய்த அம்பினால் விளைந்த அந்த துன்பத்தை போக்க கருடன் என்ன மனதிடத்தோடு வந்தான். அன்று ஒரு கால் அவனை தாக்கின பொழுது எனது அம்புகள் இன்னமும் அவன் உடலிலே தைத்திருக்கின்றனவே. அப்படிப்பட்ட அளவிலே என்னோடு போர் செய்த பின்னும் என்னால் தாக்கப்பட்ட பின்னும் என்ன தைரியத்தில் அவன் என்னை சார்ந்தவர்களுக்கு உதவாமல் எங்களால் தாக்கப்பட்ட எதிரிகளுக்கு உதவ வந்தான் என்று கோபத்தோடு கேட்டு தொடருகிறான் ராவணன். இந்திரஜித்தனை இதோடு இதனை நிறுத்தினால் மேலும் நமக்கு இடர்பாடு ஏற்படும். ஆகவே நீ மீண்டும் போருக்கு செல், அங்கு இலக்குவனையும் அவனை சார்ந்த வீரர்களையும் அழித்ததன் பின் இங்கு வா என்று ஆணை போக்குகிறான். அதான் அடுத்த பாட்டு. ஈண்டு அது கிடக்க மேன்மேல் இயைந்தவாறு இயைக எஞ்சி மீண்டவர் தம்மை கொல்லும் வேட்கையே வேட்கும் அன்றே ஆண்தகை நீயே இன்னும் ஆற்றுதி அருமை போர்கள் காண்டலும் நானும் என்றான் மைந்தனும் கருத்தை சொன்ன. என்னவா? ஈண்டு அது கிடக்க. சரி, இப்பொழுது அது போகட்டும். இனி நாம் கருடனை சொல்லி ஒன்னும் பயனில்லை. அவன் வந்தான், நாகபாசங்களிலிருந்து எல்லோரையும் விடுவித்தான், இருந்து விட்டு போகட்டும். அதனை நான் இப்பொழுது பெரியதாக ஏதும் செய்ய வேண்டும். மேன்மேல் இயைந்தவாறு இனிமேல் நடப்பதை பார்த்து நாம் ஏற்கனவே தாக்கினோம். அந்த தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் மயங்கி கிடந்தார்கள்.
அவர்கள் எழமாட்டார்கள் என்று எண்ணி இருந்தோம். ஆனால் அவர்களை கருடன் வந்து அந்த நாகபாச கணையிலிருந்து விடுவித்து விட்டால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி நாம் யோசிப்பது இனி என்ன செய்ய வேண்டும் என்பது. இதுதான் ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடு. நடந்து போன தோல்விகளை கண்டெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு போர்க்களம்னு சொன்னா அதில் தோல்வியும் வரும், வெற்றியும். இந்த தோல்விகளை கொண்டு கற்ற பாடங்களை வைத்து மேலும் வெற்றியை பெறுவதற்கு திட்டமிட வேண்டுமே ஒழிய தோற்றோமே என்ற கவலையினாலேயே நம்முடைய வீரத்தை நாம் மெல்ல மெல்ல இழக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அதுதான் ராவணன் எவ்வளவு தெளிவா இருக்கான்னு பாருங்க. இயைந்தவாறு இயைக. சரி, நடப்பது நடந்ததாக இருக்கட்டும். எஞ்சி மீண்டவர் இப்பொழுது நாகக்கணையிலிருந்து உயிர் தப்பி பிழைத்தவர்களை தம்மை கொல்லும் அவர்களை கொல்லுகிற வேட்கையே வேட்கும் என்று விருப்பத்தையே நாம் இப்பொழுது விரும்ப வேண்டும். அது போதும். சரி, முதல்ல அவர்களை தாக்கினோம், மயங்கினார்கள், தப்பிக்க மாட்டார்கள்னு நினைத்தோம். கருடன் வந்து அவர்களுக்கு உயிரை மீட்டு தந்து விட்டான். நடந்தது நடந்து விட்டாய். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மீண்டும் தாக்கி கொல்ல வேண்டும். அதுதான் அடுத்து உடனடியாக செய்ய வேண்டியது. தம்மை கொல்லும் வேட்கையே வேட்கும் அன்றே. நம்மால் தாக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தார்கள் என்றால் மீண்டும் அவர்களை தாக்கி கொல்லுதல் தான் நம்முடைய வேட்கையாக, நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்தகை ஆண்மை பண்புகளால் நிறைந்த இந்திரஜித்தனே, அருமை போர்கள், அருமையான பல போர்களை இன்னும் நீயே ஆற்றுதி, மேலும் நீயே தொடர்ந்து செய். நான் இப்ப போர்க்களத்திற்கு வருவதாக இல்லை. உன்னால் தொடங்கின இந்த இலக்குவனை பற்றின வதம் உன்னாலேயே முடியட்டும். நான் இதில் தலையிடுவதாக இல்லை. பல போர்களை கண்டவன் நீ. ஆகவே மீண்டும் நீயே போர்க்களத்திற்கு செல். ஆகவே இன்னும் நீயே ஆற்றுதி, காண்டலும் நானும் என்றான். நீ அவர்களை போரிட்டு அழிப்பதை கண்ட பொழுது நாணம் கொள்வான் என்று ராவணன் இந்திரஜித்தனை உசுப்பினான். மீண்டும் நீ அவர்களோடு போர்க்களத்திலே சந்தித்து அவர்களை மீண்டும் நீ போருக்கு அழைத்து அவர்களை வெற்றி கொண்டால், அவர்களை அழித்தால், அப்பொழுதுதான் அவர்களும் அவர்களை சார்ந்த ராமன் போன்றவர்களும் நாணம் கொள்வார்கள். நம்முடைய வீரம் இழைத்தது அல்ல என்று உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே இவ்வாறு ராவணன் கூறியவுடனே இந்திரஜித்தன் ரொம்ப அழகான இடம். அதாவது என்னதான் போர் என்று வந்தாலும் வீரத்தை தான் முன்னிறுத்த வேண்டும் என்றாலும் இந்திரஜித்தன் இங்கு மெல்ல மெல்ல யோசித்து பேசுகிறார். ஏனென்றால் இதுகாரும் நாகபாச கணையிலிருந்து யாரும் விடுபட்டவர்கள் இல்லை. இதுகாரும் ராவணனுக்கு அஞ்சி ஒதுங்கி இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது அவர்களாக முன்வந்து ராவணனுக்கு எதிராக உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி அவர்களோடு ஒன்று சேர்ந்து இந்த போர்க்களத்திலே ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் எதிர்க்க துணிந்து நிற்கிறார்கள் என்றால் இது ஒரு வலுவான பின்புலம்னு இந்திரஜித்தன் உணர்ந்து பேசினார். ரொம்ப சில நேரங்கள்ல பல உண்மைகள் ஒரு மின்னல் வெட்டுதல் போல புரியும் மனசுக்கு, ஆனா செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு அழகான இடம் ஏற்கனவே நாம வாலி வதை படலத்துல பார்த்தோம். சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்த பொழுது தாரை தடுக்கிற வாலி இறந்ததன் பிறகு அவன் உடலில் அருகே நின்று புலம்பக்கூடிய இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவான். தாரை சொற்றேன் முந்துர அன்ன சொல் கோளாய்,
அற்றான் அன்னது செய்கலான் என உற்றாய் உம்பியை ஊழி காணு. நான் ஏற்கனவே வாலி உனக்கு சொன்னேன் அல்லவா, இன்று வரை உன்னை எதிர்க்க துணியாதவன் இப்பொழுது உன்னை போருக்கு அழைக்கிறான் என்றால் அவனுக்கு யாரோ ஒருவன் உதவுவதற்கு முன் வந்திருக்கிறான். அப்படி நான் சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ 2 விதத்துல பதில் சொன்ன. அற்றான் அன்னது செய்கலான். ராமன் என்று சொல்லக்கூடியவன் மறைமுகமாக சுக்ரீவனுக்கு உதவி செய்து என்னை அழிக்க மாட்டான், அவனை நம்பினேன். உற்றாய் உம்பியை ஊழி காணு. உன் தம்பிக்கும் ஆற்றல் இல்லைன்னு நினைச்ச, இப்பொழுது இறந்து கிடப்பது நீதான். ஆகவே சில நேரங்கள்ல நம்மை சார்ந்தவர்கள் சட்டென்று சில அறிவுரைகளை அவர்களினது அனுபவத்தின் வாயிலாகவோ அல்லது அவர்கள் உள்ளத்தில் திடீரென்று தோன்றக்கூடிய அந்த உள் உணர்வினால் சொல்லுவார்கள். நாம தான் அதை பல நேரங்கள்ல மறுதளிப்போம். இங்க இந்திரஜித்தன் இந்த சிந்தனைக்கு உட்படுற. சொல்லி முடிச்சோன்னு நீ மீண்டும் போருக்கு போன உடனே இந்திரஜித்தன் சொன்னான், இன்று ஒரு பொழுது தாழ்த்து என் இகல் பெரும் சிரமம் நீங்கி சென்று ஒரு கணத்தில் நாளை நான்முகன் படைத்த தெய்வ வென்றி வெம்படையினால் உன் மனத்துயர் மீட்பன் என்றான். நன்று என அரக்கன் போய் தன் நளி மலர் கோயில் புக்க. என்னை இப்ப அனுப்பாரு. இன்று ஒரு பொழுது தாழ்த்து, இன்றைக்கு ஒரு நாள் என்ன ஓய்வெடுக்க விடும். இலக்குவனால் தாக்கப்பட்டு நான் உடல் முழுவதும் புண்ணாகி கிடக்கிறேன். என் இகல் பெரும் சிரமம் நீங்கி எனக்கு போரினால் ஏற்பட்ட இந்த உடல் நோவினை நீக்கி கொண்டு, சிரமம்ன்றது வடசொல் அப்படியே கையாண்டிருக்கு. என் இகல்னா பகை போர்னு அர்த்தம். போர்க்களத்துல இலக்குவனால் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் என் உடலானது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உடல் வருத்தத்தை போக்கிக் கொண்டு சென்று ஒரு கணத்தில் நாளை, இன்றைக்கு ஓய்வெடுக்க விடு, நாளைக்கு காலையில போர்க்களத்துக்கு போறேன். எதனை கொண்டு தாக்க போகிறேன்? நான்முகன் படைத்த தெய்வ வென்றி வெம்படையினான். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மிக பெரியதாகிய பிரம்மாஸ்திரம் என்னிடம் இருக்கிறது. அந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உன் மனத்துயர் மீட்பேன். உன்னை இதுகாரும் வருத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்கின்றேன். உன்னுடைய எதிரிகளை நாளை பொழுதில் நான் பிரம்மாஸ்திரம் எய்து அழிக்கிறேன். மீட்பன் என்றான். நன்று என இதை சொல்லிய உடனே ராவணனும் சரி, ஒரு வீரன் ஓய்வெடுக்க கூடிய தேவை ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதை மறுக்கக்கூடாது. அதனால் நன்று என அரக்கன் போய் தன் நளி மலர் கோயில் புக்கான். தன்னுடைய சிறந்த மலர் மாலைகளால் அழகூட்டப்பட்ட அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுக்க தொடங்கினான் ராவணன். இந்திரஜித்தன் ஏன் ஒரு நாள் ஓய்வு கேட்டான்னா, உடல் நோவு ஒன்று, மற்றொன்று திட்டமிட. கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுகாரும் யார் ஒருவராலும் விடுபட இயலாத நாகக்கணையிலிருந்து, நாக பாசத்திலிருந்து அனைவரும் விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இனி இவர்களை தாக்கி அழிப்பதற்கு என்று தனித்ததோர் தனி முயற்சி ஒன்று எடுக்கும். ஒரு கேள்வி வரும், ஏன் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அழிப்பதாக சொல்லுகிறானே? பிரம்மாஸ்திரம் என்பதை செயல்படுத்துகின்ற பொழுது
ஏற்கனவே ஒரு முறை இந்த பிரம்மாஸ்திரத்தை அசோகவனத்துல அனுமன் மீது அவன் செலுத்திய பொழுது அனுமனால் அந்த பிரம்மாஸ்திரத்தை கண்டு எந்த விதமான கவலையும் கொள்ளாதிருக்க அவன் ஒன்றுமே பண்ணல. அத கம்பனே எழுதி காட்டி, இது நான்முகன் அஸ்திரம், என்னுடைய பாட்டன் அல்லவா, அவன் அஸ்திரம் என்னை ஏதும் செய்யாது, இருந்தாலும் கட்டுண்டது போலே செல்லுவோம், அப்பொழுதுதான் இலங்கையை நாம் முழுவதுமாக பார்க்க முடியும், ராவணனையும் சந்திக்க முடியும் என்று எண்ணிதான் அந்த பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுண்டவன் போலே அனுமன் போனான்னு எழுதி. அனுமனையே கட்டுப்படுத்த இயலாத பிரம்மாஸ்திரம் எப்படி இலக்குவனை அழிக்கும்? இது ஒரு சாதாரண கேள்வி. ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், அஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடியன ஒரு தன்மைத்தான ஒரு பெயருடைய அளவில் இருந்தாலும் அந்த அஸ்திரங்களை நீங்கள் இயக்குகின்ற பொழுது அதனது ஆற்றல் முழுமையுமான அளவினுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவில் நீங்கள் அதனை எய்தலிலே முயற்சி காட்டவும். நல்ல ஆயுதத்தை உரிய முறையில நாம கையாளவில்லை என்றால் அந்த ஆயுதத்தால பயன் இல்லை. அதனால பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு வலுவானதுதான். அதனது வலுவினை முழுமையுமாக தெரிந்து அதை முறையாக அதன் பயன்பாடு எல்லாம் முழுமையுமாக செயல்படுத்தப்படக்கூடிய அளவில் அதை இயக்கினால்தான் அந்த அஸ்திரத்தினுடைய ஆற்றல் எதிரிகளை முழுமையுமாக தாக்கும். அதுதான் அதுல முக்கியம். அப்போ அனுமன் மீது எய்யப்பட்ட அஸ்திரம் அவனுடைய நோக்கம் அனுமனை கட்ட வேண்டும் என்பது ஞாபகம் வச்சுக்கோ. இந்திரஜித்தன் அசோகவனத்துல பிரம்மாஸ்திரத்தை ஏவியதன் நோக்கம் அனுமனது செயலை நிறுத்தி தடுத்து அவனை கட்ட வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் எய்யல. நம்முடைய நவீன தொழில்நுட்ப கருவிகள் இருக்கு இல்லையா, துப்பாக்கி போன்ற கருவிகள், நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், துப்பாக்கியில சுட்டு அதன் மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய குண்டுகள் எந்த இலக்குல யார் இருந்தாலும் அவர்களை தாக்கினால் அந்த குண்டு அவர்களை கொன்று விடும்னு நம்புறோம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அந்த துப்பாக்கிகள்லையும் வகைகள் உண்டு. அதுல பயன்படுத்தப்படக்கூடிய தோட்டாக்களும் அளவுகள்லையும் ஆற்றல்லையும் வேறுபாடு உடையன. அதனாலதான் ஒவ்வொரு தோட்டாவினுக்கும் அந்த அளவில் சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் அவர்கள் வகைப்படுத்தும் போது சொல்லுவார்கள், இந்த தோட்டா இவ்வளவு தொலைவு பாயும், முதல் சட்டம். அந்த தொலைவு வரைக்கும் அது சென்றாலும் அதற்கு இடைப்பட்ட இந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பொருளை அது தாக்கினால் அந்த பொருளுக்கு இந்த அளவு சேதம் ஏற்படும், காயத்தை ஏற்படுத்தும், அவர்களை மேலும் செயல்படுத்த விடாமல் தடுக்கும். அதனுடைய ஆற்றல் ஒருவரது உயிரை எடுக்க வேண்டும்னா அதனை ஒரு குறிப்பிட்ட எல்லையிலிருந்து இயக்கினால்தான் உயிர் எடுக்கும். அந்த எல்லைகளை தாண்டி ஒருவன் நிற்கின்ற பொழுது நீங்கள் உங்களது அந்த சிறிய அளவினதாகிய தோட்டா உள்ள துப்பாக்கியை இயக்கினால் அது அவர்களை காயப்படுத்துமே ஒழிய அவர்களை அழிக்காது. இதுதான் மிகப்பெரிய
போர்க்களத்துல சிந்திக்க கூடியது. அதாவது ஒரு தோட்டாவினுடைய ரேஞ்ச் என்ன, அது ரொம்ப அழகாக சொல்லுவார். அது கில்லிங் ரேஞ்சுக்குள்ள இருக்கா இல்ல காயத்தை மட்டும் ஏற்படும். அதே போல பழைய காலத்துல அம்புகளை எய்கின்ற பொழுது இந்த அம்பு எதிரியை சென்று தாக்கி ஊறு விளைவிக்குமா, அந்த எல்லைக்கு தான் இது செல்லுமா, இல்ல அந்த எதிரி எல்லைக்கு உட்பட்டு இருந்தான் என்றால் அப்பொழுது இந்த அம்பு அவனை தாக்கி அவனை கொல்லும். இது எல்லா அஸ்திரங்களுக்கும் உண்டான அடிப்படையான சிந்தனை. அதனால இந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டுதான் இந்த போர்க்களத்தை ஒரு முடிவினுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது கொண்டு வர இயலும் என்ற சிந்தனைக்கு உட்படுகிறான் யார்? இந்திரஜித்தன். அதனால் அன்று ஓய்வெடுத்து மறுநாள் போரை தொடங்குவதாக திட்டமிடுகிறான். அடுத்த நாள் போர் தொடங்க இருக்கிறது. அந்த இந்திரஜித்தனை சார்ந்த படைத்தலைவர்கள் போருக்கு முன்னணிக்கு செல்லுகிறார்கள். அவர்களை வானர படைகளை முன்னின்று நடத்தக்கூடிய இலக்குவன் இந்த இலங்கை படையை சார்ந்த தலைவர்களை கொன்று விடுகிறான். இதுதான் அடுத்த நிகழ்ச்சி.